பாண்டியா, நீ அவள்கிட்ட பேசி என்ன வேணாலும் சமாதானம் பண்ணு. ஆனால் நான் அவள்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். என்னப்பா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இவரு டைரக்டர்ப்பா, அப்படின்னு நான் விட்டுருவேனா? சிம்பிளா சாரி சொல்லிட்டு. ஓ நல்லதுக்கு தான்றா சொல்றாரு. ஸ்கூல்ல வாதியார் நம்மள திட்டுறது இல்லையா? என்னெல்லாம் எங்க பாட்டு வாதியார் தலையிலே கொட்டிருக்காரு தெரியுமா? அதான் அமோகமா இருக்காங்க. இந்த பாருமா, நீ நல்லா அடிச்சுன்னா பேரும் புகழும் உனக்கு தான், அவருக்கு வரப்போகுது. இந்த பார், இந்த கேரக்டர் மட்டும் கரெக்டா பண்ணினா உனக்கு நிறைய நேசங்கள் கிடைக்கும். சத்யா சச்சிபில் அடிக்குது பார். சமையல் கட்டுல பாத்திரம் வந்துச்சு சார். அது இன்னும் விசேஷம். நல்லா நடிச்சா ஓவர் ஆக்டிங்றாரு, கம்மியா நடிச்சா இன்னும் நல்லா நடிமாங்கறாரு. சிம்ரன் ஜோதிகா எடுத்துக்கு வரதுக்கு நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றது தெரியுமா? கண்டிப்பா வருவேன். முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியே ரிஹர்சலுக்கு வா. செல்ல அம்மாள் தான் சினிமால வர முடியல, நீயாவது வரணும்ல, எனக்காக வாடா செல்லம். அப்போ அவர் எல்லாரும் முன்னாடி என்ன திட்டக்கூடாது. இந்த பாருமா, உன்னை குழந்தை மாதிரி டீல் பண்றதா எங்க யூனியன்ல முடிவு எடுத்திருக்கோம். கம் 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 வா செல்லம் வா. அப்பாடா, நோ டென்ஷன். ஓகே. அது படம் நல்லா வரணுங்கிறது தாம்மா. பரவாயில்ல சார், நான் வரேன். அண்ணா சொல்லுமா. நீங்க பொம்பளை மாதிரி நடிச்சா எனக்கு அதை பார்த்து நடிக்கிறது கஷ்டமா இருக்கு சார். புரியுதுமா, அதுக்கு நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன். புகழி புகழி புகழி, என் பேரை சொல்லாதடா பொறுக்கி. நீ நல்லவன், வாழ்க்கையில முன்னேற உண்மையா உழைக்கிறவன் நினைச்சுதான் உன்னை லவ் பண்ண. நீ ஒரு ரவுடின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உன்னை செருப்பால் அடிச்சிருப்பேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உன் கூட வருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? என்னைக்காவது ஒரு நாள் உடம்ப வருத்தி வேலை செஞ்சிருக்கியா? உழைச்ச காசுல ஒரு வேலை சாப்பிட்டிருக்கியா? இன்னைக்கு காசுக்காக ஆள் அடிக்கிற நீ நாளைக்கு அதே காசுக்காக என்ன விற்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்படிலாம் சொல்லாத பொங்கலி, உனக்கா எல்லாத்தையும் விட்டு நான் மாறிடுறேன், நம்பு. அப்படி நினைச்சிருந்தா ஆரம்பத்திலே நீ என்கிட்ட உண்மையை சொல்லிருப்ப. இப்படி போய் சொல்லி நீ ஏமாத்திருக்க மாட்டேன். நீ பெரிய வீரன் நினைச்சுக்காத. உண்மை சொல்ல பயந்து நீ ஒரு கோழை, அது மறந்துடாத. இதுக்கப்புறமும் என் பின்னாடி நீ வந்த, நான் போலீஸுக்கெல்லாம் போக மாட்டேன். என் கையால நானே உன்னை கொன்றுவேன். போடா வெளிய, வெளிய போ. நான் படிக்கணும்பா. ஓகேம்மா, பாத்துல மகா அதே மாதிரி பண்ணிடு. ஓகே சார். மகா, மகா டைலாக் பாத்துக்கிறியா? பிச்சிட்டோம்மா. ஆக்ஷன். பொங்கலி, என் பேரை சொல்லாத. நீ நல்லவன், வாழ்க்கையில உழைக்கிறவன் நம்பிதான் உன்னை நான் லவ் பண்ண. நீ ஒரு ரவுடின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே செருப்பால் அடிச்சிருப்பேன். இவ்ளோ மறந்து போச்சு சார். எத்தனை வாட்டி சொல்லி என்ன பிரயோஜனம்? டப்பிங்ல பாத்துக்கலாம். சும்மா இதே சொல்லு. இத பாருமா, நீ நல்லவன், வாழ்க்கையில முன்னேற உழைக்கிறவன், இது ரெண்டையும் மிஸ் பண்ணிடுறேன். அப்புறம் வாய்ஸ்ல கொஞ்சம் கோவம் இருக்கலாம். சி, என் பேர் சொல்லாத அப்படின்னும் போது ஒரு கோவம், கொஞ்சம் அருவருப்பு. உள்ளுக்குள்ள ஒரு துட்டிப்பு, வெளியில ஒரு நட்டிப்பு. ஐயோ, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. இப்படி எல்லாரும் சொன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இல்லம்மா, நான் டயலாக் மட்டும் தான் சொல்றேன். இவங்க நடிச்சு காட்டுற மாதிரி நடிச்சா போதும். இல்ல சார், நீங்க அன்னைக்கு ஸ்டீஃபன்டா அப்படி தனியா உட்காந்துருக்கான். நான் போய் பேசவா? இல்லை வேணாம், அப்புறமா நானே போய் பேசுகிறேன். கொஞ்ச நேரம் தனியாக இருக்கட்டும். அவனுக்கு சினிமாலாம் வேலைக்கு ஆகாது. பக்குவமாக பேசி ஊருக்கு அனுப்பிச்சிடலாம். கரெக்டு. இப்படியே இருந்தானா அவன் வாழ்க்கையே வீணாக போயிடும். பார்த்த லெவலில் எப்படி கோவம் வராமல் இருக்கும்? இவ கூட ஒன்றும் இருந்தால் புத்தருக்கே கோவம் வரும்.
சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, புரியுது சார். நம்மள மாதிரி கலைஞர்கள் இந்த மாதிரி அவமானங்களை சன்மானங்களை எடுத்துக்கணும். அதுதானே சார்? கரெக்ட் தான்ப்பா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா சார், பணம் வேணுங்கிறவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், புகழ் வேணுங்கிறவங்க அவமானத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு அகிலா குரோசாவா சொல்லியிருக்காரு சார். அகிலாவா? சரிப்பா, நீ இங்கேருந்து கஷ்டப்படுறதுக்கு உங்கள் ஊருக்கு போயிட்டுன்னு வை. அந்த பயம் மட்டும் உங்களுக்கு வேணாம் சார். என்ன நடந்தாலும் உங்களை விட்டு போக மாட்டேன் சார். சினிமா தான் வாழ்க்கைன்னு வந்தாச்சு. ஜெயிச்சா எல்லாம் மறந்துடும் சார். தமிழ்நாட்டுக்கு 5 சிஎம் கொடுத்த தமிழ் சினிமா எனக்கு ஒரு வாழ்க்கையை தராதா சார்? சினிமாவுக்கு டைரக்டர் தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு எனக்கு தெரியும் சார். இந்த இடத்துக்கு வர்றது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், எனக்காக அந்த பொண்ணு எதுவும் திட்டிடாதீங்க சார். நம்மளுக்கு படம் நடக்கணும் சார். இப்போ அதான் சார் முக்கியம். ரொம்ப நல்லா வருவேடா. நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நடுநடுவில் இங்கிலீஷ் பேசுகிறப்பாரு, அப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. சரிங்க சார். மஞ்சா, அங்கே என்ன போலீஸ் இருக்கு? சின்ன வயசு கையை கட்டிட்டே செத்துருக்காங்க பத்தியா? பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குல்லடா. எவ்வளோ டீப் லவ் இருந்தால் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. என்ன சார், எதை போய் டீப் லவ்ன்ற? என்ன சாகும் போதும் ஒன்றா சாகணும் இந்த சார், லவ் பண்ணால் வாழணும் சார், வாழ்ந்து காட்டணும். அது தைரியம் இல்லைன்னா எதுக்கு லவ் பண்ணணும்? இது டீப் லவ்வா, டூப் லவ்? ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசாத. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ சார், கஷ்டத்தில் போராடி ஜெயிக்கத்தானே சார் லவ். இந்த மாதிரி உனக்கு ரவுடிங்களை பற்றி தெரியும்னு சொல்லி ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி லவ் பற்றிலாம் லட்சம் அடிக்காத சார். எனக்கு ரவுடிசமும் தெரியும், லவ்வும் தெரியும் சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி மாஞ்சான்னா இந்த ஏரியாவே அலரும். கர்ணன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ண ஒரே காரியம் சேரக்கூடாதவங்கள சேர்ந்தது தான். மாஞ்சான்ற பேர் காத்தாடிக்கு மாஞ்சா போடுறதுனால வரல, சன்னமாக கழுத்தறுத்து விட்டுருவேன். அதான் மாஞ்சா. ஊரே நம்மளை பார்த்து பயப்படுதுன்ன உடனே அது போதமாய் தலைக்கேறிச்சு. கை நிறைய காசு தாரிகட்டு தெரிஞ்சேன் சார். அப்போ தான் சார் செல்வியை லவ் பண்ணேன். நம்ம கதையில் வர மாதிரி தான் சார். ரவுடின்றதை மறைச்சி ஆர்பரில் வேலை செய்கிறேன்னு போய் சொல்லிட்டேன். ரவுடித்தனத்தையும் விட முடியாமல் செல்வியும் விட முடியாமல் கடந்து அல்லான்னு சார். கடைசியில் அவ கூட செட்டில் ஆயிடலான்னு எல்லாத்தையும் விட்டுலான்னு முடிவு பண்ணேன். நம்ம முடிவு பண்ண பங்காளிங்க விடுவானுங்களா? ஒரு நாள் அவ கூட பைக்கில் போக சொல்ல லாரியில் விட்டு தூக்குனானுங்க. நான் போயிட்டு என் செல்வியை கண்டுபிடி செத்து போயிட்டேன் சார். எவ்வளோ வேண்டாம் சாவ பார்த்து எனக்கு அவன் சாவ பார்க்க முடியல. எனக்கு இருந்து ஒரே வருது. அந்த ரத்தத்தோட சூடு கூட என்ன கையை விட்டு போலையே. பழி வாங்கலான்னு நினச்சேன். போட்டா திருப்பி போடுவானுங்க, உயிர் போயிடும். சாவ பத்து பைப்பு இல்லை, செத்துட்டா அவளை நினைக்க முடியுமா? அப்படியே ஐயா கல்ல வந்து ஊழ்த்த அப்படியே இருந்துடா கர்ணான்ட்டார். அன்னிலேருந்து அவர் நினைப்பில் பீடி காட்டிலி வாழ்க்கை ஓடினது சார். சாரி சார், நான் அப்புறமா வரேன். இவனுக்குள்ள இப்படி ஒரு பையனா? வலி இல்லாத மனுஷனே இருக்க முடியாதுல்ல? வழி இல்லாத மனுஷனாவே இருக்க முடியாது. அபிநந்தனம் நினக்கு அபிநந்தனம் அபிநந்தனம் அபிநந்தனம். சரி, நான் இப்போ என்ன சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீ திட்டினதுனால ஜெகன் ரவுடித்தனத்தை விட்டுட்டு சின்ன சின்ன வேலை பார்க்க போறான். போன இடத்துல அவனுக்கு அடிபட்டுருது. ஸோ அவனை பார்க்க நீ அவன் ஏரியாக்கே போற. அங்க போய் அவனோட அடிப்பட்ட முகத்தை பார்த்தோன்னா உனக்கு ஒரு சின்ன ஷாக். டைலாக்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா தெரியும் சார். அப்புறம் இன்னைக்கு ஜெகன்ல
அவனுக்கு பதிலா ஸ்டீஃபன் நிப்பான். உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார். நடந்தது எல்லாத்தையும் நான் நேத்தே மறந்துட்டேன். குட். அப்ப இப்போ ஒரு பாத்துடலாமா? நீ புக்ஸோட அங்கே நடந்து வா. இவன் இங்க உட்காந்துருப்பான். ஓகே டேய் நீ ரெடியா? ரெடி சார். ஏய் என்னடா பண்ற? அடிப்பட்டு மூஞ்சி எங்க இருக்கு சார்? அடிப்பட்ட மாதிரி இருக்கா சார்? ஆஞ்சநேயர் மாதிரி இருக்குடா. ஓகே ரெடி. புக்ஸ் ஏண்டா எல்கேஜியா படிக்கிறா, இவ்வளவு புக் கொடுக்குற? காலேஜ்டா 2 புக் கொடு போதும். 1 2 3 4 5. ரெடி சார். ஆக்ஷன் மா. ஏய் என்னமாச்சு? இவர் முகத்தை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன் சார். அவன் மூஞ்சிய பார்த்து அவனே ஷாக் ஆவானே. அதுக்கு புக்ஸ் எல்லாம் தூக்கிடணுமா? அப்புறம் பார்க்கலாம். என் டயலாக் சொல்லுமா. என்ன ஆச்சு? பெயிண்டிங் வேலைக்கு போயிருந்தேன். பழக்கம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கீழே விழுந்துட்டேன். நீ சொன்னதுக்கப்புறம் டெய்லி வேலைக்கு போகிறேன். உடம்பெல்லாம் வலிக்குது. ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். ஆனால் சந்தோஷமாக இருக்கேன். எனக்காகவா இவ்வளவும் செய்யற? எனக்கு வேற யார் இருக்கா? அந்த ரியாக்ஷன் வந்துச்சியா? அதுக்கு தான்டா கையை தட்டினேன். மகா நடிகை ஆயிட்டா. ஹன்சிகா 9th மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்ட் மச்சி, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கா. டேய் இதுக்கு மேல டைட்டா வேஸ்ட் பண்ணாத. உடனே ஷூட்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணு. டேய் ரியாக்ஷன் மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டயலாக்லாம் சொல்லிட்டு தான் இருக்கா. அதெல்லாம் ஷூட்டிங் முன்னாடி ட்ரெயின் பண்ணிக்கலாமா? ரைட்டிங் இஸ் ரீரைட்டிங், ஆக்டிங் இஸ் ரியாக்டிங் மிஸ்கினே சொல்லிருக்காரு. நம்மளாங்கறியா? மிஸ்கினே நம்ப மாட்டியா? நான் வேணா அவருக்கு ஃபோன் நம்பர் கேக்குறியா? ஏய் நான் இவ்வளவு சொன்னேன்டா. மச்சி இளங்கோ சொல்லது தான் கரெக்ட். ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணா எல்லாம் கரெக்டா வரும். தெய்வத்தால் ஆகாதெனினும் பிளான் வெல் எக்ஸிக்யூட் வெல் நெவர் கிவ் அப். முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். டேய் பாட்டி எனக்கு ஃபோனை போடுறா. என்ன ஃபேக்டரி மாதிரி அது? தெரியல சார், ரொம்ப நாளா பூட்டி கிடக்குது. ஓ இளங்கோ, முதல் நாள் ஷூட்டிங் இங்க வச்சுக்கலாம். பூங்குழலி நடந்து வர்றது, ஜெகன் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சீட் ஆடுறதுலாம் இங்க வச்சுக்கலாம். சூப்பர் மச்சி. மஞ்சா இங்க ஷூட்டிங் பர்மிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஐயா படம் எடுக்கிறாரு, எவன் நான் கேட்பான், எங்க வேணா எடுங்க. டேய் அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் இருக்கும்போது இப்பவே சொல்லிடுறேன். இந்த படத்துல வசன உதவின்னு மாஞ்சா பேர் தான் போடலாம். வெரி குட் சந்திரா. இதனால் இவன் முடிக்கும் என்று நிறுத்துறியா? வசன ஒவ்வொருத்தரும் இவன் பேர் போடு சந்திரா. சார் நிஜமாவா சார்? சத்தியமா கர்ணான் போடு சார். நீ சொல்லலனாலும் நான் அந்த பேர் தான் போடுவேன். தேங்க்ஸ் சார். அப்புறம் ஐயாட்ட சொல்லி உனக்கு ஏதாவது பேமெண்ட் தர சொல்றேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் சார், ஐயா கொடுக்குற சம்பளமே போதும். இவ்வளவு விசுவாசமா இருந்தா ஐயா உனக்கு பென்ஷனே கொடுப்பாரு. யார் பாருங்களா? ஹரி சார் படத்துல ஒரு அடியாளுங்கமா இருக்கானுங்க. அடியாளுங்களா? பின்ன ஐடி கம்பெனில வேலை பார்க்கறானுங்களா? ஏதாவது டொனேஷன் கேட்க வந்திருப்பானுங்க. தம்பி, எங்க சமூக மனம் புண்படுற மாதிரி சில விஷயங்கள் உங்க படத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டோம். சார் நாங்க ஏன் ஷூட்டிங் ஆரம்பிக்கல சார். அதனால தான் இப்பவே சொல்றோம். ஏங்க வழக்கமா ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி தான் கேஸ் போடுவீங்க, காசு கேட்பீங்க. இது என்ன பிள்ளையார் சொல்லி போட்ட உடனே புறப்பட்டு வந்துட்டீங்க? சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். யோ இது யார் எடுக்கிற படம் தெரியல. தபார் உங்க ஐயாவை பார்த்து நீ பயப்படலாம், சங்கம் பயப்படாது. எங்க சமூகத்தின் சார்பா நாங்க சொல்றோம், மரியாதையா அந்த படத்துல இருக்கிற வேலையில விட்டுட்டு போய் சேருங்க. என்ன சார் அநியாயமா இருக்கு? எது அநியாயம்? நீங்க பாட்டுக்கு எங்க பொண்ணுங்களை ஆபாசமா படம் எடுத்து காட்டுவீங்க, தேவையில்லாத கருத்துக்களை சொல்லுவீங்க. ஆபாசமா? என் பூங்குழலி எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா சார்? நான் எப்படி சார் என் பூங்குழலி ஆபாசமால காட்ட முடியும்? அது யார் அந்த பூங்குழலி? சார் பூங்குழலி இல்ல, பூங்குழலி. அது என்னவோ இது நடக்காது, நடத்த நாங்க அனுமதிக்க மாட்டோம். எங்க உயிரை கொடுத்தாது எங்க சமூகத்தோட மானத்தை நாங்க காப்பாத்துவோம். அதை மீறி எங்களுக்கு தெரியாம இந்த படத்தை எடுக்க நினைச்சா ரிலீஸ் ஆகுற தியேட்டர்கள்ல பயங்கர வன்முறை வெடிக்கும். புரியுதா? வாங்கப்பா போலாம். யார் மாஞ்சா இவனுங்க? இவனுங்க வெறும் வலை சார், விரிச்சவர் வேற. சின்னவர ஐயா கிட்ட வேணா சொல்லலாமா? ஐயா வேணாம் சார், மேட்டர் பெருசாயிடும். இவனுங்க சும்மா சார் விடுங்க. டேய் 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 சந்திரா, டேய் நில்றா, சொன்னா கேளு. டேய் சந்திரா, டேய் நில்றா, டேய் அவசரப்படாதடா. டேய் சந்திரா, டேய். அண்ணே ஒரு டவுட், சண்முகத்தை புண்படுத்துறேன்னு சொல்றாங்களே, அவர் யார்? நீ சண்முகம்? அது சமூகம்டா. ஓ அப்படியா? மறந்துட்டானுங்களா? கரெக்டா பிளான் பண்ணி அடிச்ச பாத்தியா? அதான் சார் சும்மா. நான் என்ன சார் பண்ண உங்களுக்கு? என் படம் என்ன உங்களுக்கு என்ன சார் கிடைக்கும்? நிம்மதியா சந்தோஷமா இல்ல உங்க பூர்வீக விழா? உங்க அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள ஏன் வாழ்க்கையில சார் விளையாடுறீங்க? தம்பி என்னாச்சு? என்ன பேசுற? சும்மா நடிக்காதீங்க சார், நீங்க தான் அவங்க அனுப்பிச்சீங்க எனக்கு தெரியும். இங்க பாரு தம்பி,
உங்க படத்துல எங்க சமூகத்தை தப்பா காட்டுறீங்கன்னு எங்க ஆளுங்க சந்தேகப்படுறாங்க. அப்பனா படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். என் படம் ரைட்டா தப்பான்னு சொல்றது சென்சார் போர்டு இருக்கு. நீங்க ஏன் சார் தடை பண்றதுக்கு? எனக்கு தான் சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு அறிவு இருக்கான்னு ப்ரூவ் பண்ணி காட்டுவீங்களா? நீங்க நடத்துற ஃபேக்டரியால எனக்கு கல்ச்சர் வருதுன்னு சொன்னா முடிவீங்களா? ஏன் சார் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதெல்லாம் பார்த்து உங்க மனசு புண்படவே இல்லையா? சின்ன குழந்தைய கற்பழிக்கிறானுங்க, சிக்னல்ல குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுக்கிறானுங்க, தான் செய்ய வேண்டிய வேலைக்கு லஞ்சம் கேட்கறவன், 10 வட்டிக்கு பணம் தரவன், பஸ்ல வந்து எச்சு துப்புறவன், போலி டாக்டர், போலீஸ் சாமியார், கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவன், கல்வியை விற்கிறவன், தண்ணி காத்து மணல் எல்லாத்தையும் சொல்றேன். இவங்கெல்லாம் பார்த்து உங்க மனசு புண்படல? உங்க சமுதாயம் பாதிக்கப்படல? சும்மா சினிமா தான் கிடைச்சதா எல்லாத்துக்கும்? எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதுல்ல சார்? சினிமா உங்களுக்கு பொழுதுபோக்கு, எனக்கு வாழ்க்கை சார். வேற எந்த வேலையும் தெரியாது. இந்த படம் என்ன போனா அடுத்து என் தங்கச்சி கல்யாணம், என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கை, அடுத்த மாசம் சாப்பாடு, ஃபோன் பில், வாடகை எல்லாமே என்ன போயிடும். நீங்க மோகிற அளவுக்கு நான் பெரிய இல்லை சார். இந்த படம் என்ன போனா அடுத்து ப்ரொடியூசர் தேடுற கூட தெம்பு இல்லை. இதுக்கு மேலே என் படத்தில் எடுத்து உங்க பங்காளி சேனை தீர்த்துக்கணும்னா உங்க இஷ்டம் சார். அதெல்லாம் ஓடியா நான் பாத்துக்கிறேன். யோ இவன் என்னையா பண்றாங்க? அவ பேரு பூங்குழலி.